தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, நம் கடவுள் நம்மோடு நடக்கின்ற கடவுள், உடன் வருகின்ற கடவுள், உற்ற துணையாக இருக்கின்ற கடவுள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர். அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது பகலிலே மேகமாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி காத்த கடவுள். இஸ்ரேல் மக்கள் சார்பாக போராடி அந்நியர்களிடமிருந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்த கடவுள். நான் உனக்கு பக்க பலமாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தவர். உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எது உன்னை தாக்காது, எது உன்னை தீண்டாது, வாதம் கூடத்தை நெருங்காது என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தவர். இம்மானுவேலாக நம்மோடு வாழ்பவராக நம்மை கடந்து வந்து நம்மிலே நிறைந்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 12:9 படிப்பதை போல, என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொன்ன கடவுள். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாக்கோப்பிற்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் தன் சகோனை சந்திக்க செல்லுகின்ற பொழுது, அவரோடு போராடுகின்ற பொழுது அவருக்கு கொடுத்த வாக்குறுதி, நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை நிறைவேற்றி அவரை வழிநடத்தி சென்றார். இப்படி இறைவன் உடனிருப்பை அனுபவித்து இறை அருளில் வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோப்பு இன்றைய திருப்பாடலுக்கு வருவது போல, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்ற வார்த்தை கேட்டது போல, ஆண்டவரை நம்பியிருந்த யாக்கோப்புக்கு தன்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட இறந்து போன நினைத்து கொண்டிருந்த யோசேப்பை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது. பெருமகிழ்ச்சியோடு இறை நம்பிக்கையோடு இறை புகழ் பாடி கடவுளுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றார். இப்படி நன்றி பலி ஒப்பு கொடுத்து தன்னுடைய பயணத்தை துவங்குகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே சிறு பயம், நான் மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டுமா என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுது, வாக்கு கொடுத்த கடவுள், வாக்கு மாறாத கடவுள் மீண்டும் யாக்கோப்பை அழைத்து அவரை திடப்படுத்துகின்றார். யாக்கோப்பே யாக்கோப்பே என்று சொல்லி இருமுறை அழைப்பது அவருடைய அழைத்தலில் மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அப்படி புதுப்பித்தவர், உன் தந்தையின் கடவுள் நானே என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுளாகிய நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னோடு எகிப்துக்கு வருகின்றேன், உன்னை ஆசீர்வதிக்கின்றேன், அங்கே போக நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அவரை திடப்படுத்துவராக இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ அன்று யாக்கோப்பை திடப்படுத்தி அதே கடவுள்தாமே இன்று நம்மோடும் வாழ்பவராக இருக்கின்றார். என் சதை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பு, என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி நம்மிலே இணைந்து வாழ்பவராக இருக்கின்றார். அவருடைய மகிழ்ச்சியிலே நம்மை பங்கெடுக்க செய்பவராக இருக்கின்றார். நம் விருப்பங்களை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். நம் தேவைகளிலே நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். நம் கலக்கங்கள் குழப்பங்களை போக்கி நம்மை திடப்படுத்துபவராக இருக்கின்றார். உற்ற நண்பனாக இருந்து நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார். யாக்கோப்பு இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தார், திடன் பெற்றார், எகிப்தை நோக்கி தன் மகனை சந்திக்க புறப்பட்டார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் அதே நம்பிக்கையோடு திடனோடு நாமும் புறப்படுவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார், கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆகவே அத்தகைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடார், அத்தகைய தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விலகிடார். அவருடைய துணையோடும் அவருடைய ஆற்றலோடும் தொடர்ந்து இயங்குவோம். சிறப்பாக இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியின் மக்களாய், பிறருக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தருகிற மக்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மையும் நம் வழியாய் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்க
இருக்கிறார்.